அவர்கள் செய்த சாதனை ஒன்று, எங்கள் மக்களின் வேதனை மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை. ஏனென்றால் 58 கால்வாயிலிருந்து தண்ணீர் தரவில்லை என்றதை இங்கே கூறிக்கொள்கிறோம். உட்காருங்க உட்காருங்க. அதே போல ஆட்டாதீங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. அதே போல உட்காருங்க அதே போல உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. 58 கால்வாயில் இங்கு வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் பெயரையும் சூட்ட வேண்டும். முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் சரி, தண்ணீரை ஒரு அடிப்படை தேவை, தண்ணீரை கொடுக்கவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எங்கள் மக்களின் வேதனை, எங்கள் மக்களின் வேதனையை நான் கொடுத்து கொண்டே ஆக வேண்டும். உட்காருங்க. அதே மாதிரி அந்த 58 கால்வாயை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தொட்டி பாலத்தை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னாலும் அதற்கு தண்ணீரை நீங்க கொண்டு வரவில்லை என்பதுதான் மக்களுடைய வேதனை. பேசி முடிச்சோம். எங்கள் மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அதே போல பதில் அதை சொல்லிட்டோம். அதே போல 58 கால்வாயை பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நான் தான் வாய்ப்பு தரேன்னு சொல்றேன். 58 கால்வாயை நிறைவேற்றி விட்டோம். 58 கால்வாய் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டி பாலம் அமைத்தோம் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதாது, அதில் தண்ணீர் வர வேண்டும். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், வைகை அணையில் போன வருடம் 4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனா 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்க அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை. நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். அதை நிறைவேற்றி தரவே இல்லை. இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20,000 குடும்பங்கள் வெளி மாநிலத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றத எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேலை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லிதான் ஆகணும். இதை சொல்லி இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன், எங்கள் மக்கள் உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒருத்தர் மட்டும் உட்காருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருங்க. நீங்க முதல்ல இருங்க சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. உங்களை மட்டும் நான் பேச அனுமதி. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ? உட்கார சொல்லுங்க. முதல்ல உட்கார சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான். அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலனாக்கா இப்ப தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும். இது நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. அது இயற்கை தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல. விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க. அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல்
இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவருக்கு தான் தெரியும் அதெல்லாம்.